ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதை நான் அடித்து சொல்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக பேசுகிற பழகிற, ஆனால் எல்லாரும் எப்போதுமே நல்லவங்க கிடையாது, நல்லவங்களாக இருக்க மாட்டாங்கன்ற உண்மை உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உன்னை போலவே எல்லாரும் இயல்பா யதார்த்தமானவங்களா அன்போட உண்மையவே மனசில் பட்டதை அப்படியே பேசுவாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே. யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் உனக்காகவும் சுயநலத்தோடு இருக்க பழகு. ஏன்னா ரொம்ப நல்லவனாக வாழ்ந்தினா இந்த உலகம் உன்னை சுலபமாக ஏமாற்ற முயற்சி செய்யும். உன்னை வச்சு அவங்க காரியத்தை சாதிச்சுக்க முயற்சி செய்யும். கொஞ்சம் சுயநலமாகவும் நீ இருந்துட்டீனா உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ ஏமாற்றத்தை சந்திக்காம சரியாக நடந்து கொள்ளலாம் அல்லவா? உனக்காக யாருமே இல்லைன்னு நினைக்கிறத விட்டுட்டு யாரும் எனக்கு தேவையில்லை, நானே என் வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வாழ்கிறது தான் நிம்மதியான வாழ்க்கை. அதை விட்டுட்டு வேற யாராவது வந்து உனக்காக எதையாவது செய்வாங்கன்னு நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா காலம் முழுக்க ஏங்கி ஏங்கி நீ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவங்கவுங்களுக்கே 1000 பிரச்சனைகளும் கவலைகளும் இருக்கும்போது உனக்காக இங்கே யாரும் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க, செய்யவும் முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நிஜமாவே நீ இந்த உலகத்தில் நிறைய பேக்கர் பார்க்கலாம். நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் உம்முன்னு இருப்பாங்க. உம்முன்னு இருக்கிறவங்க வாழ்க்கையை நிஜமாவே ஜம்முன்னு வாழ்வாங்களா தான் இருக்கும். அவங்களுக்கு பெருசாக கவலைகள் கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே வாழ்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாரு, சிரித்த முகமாக இருக்காங்க பாரு, எல்லார்கிட்டையும் கலகலப்பாக சிரித்து பேசுகிற அந்த மனிதர்களின் மனசில் தான் சொல்ல முடியாத அளவுக்கு சோகங்களும் வருத்தங்களும் இழப்புகளும் நிறைய மறைஞ்சிருக்கும். சிரிக்கிற மனிதர்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அவ்வளவு சுலபமாக நினச்சிடாதே என் செல்லமே. சிரிக்கிறவங்க தான் நிறைய வேதனைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை வெளிக்காட்டிடக்கூடாதுன்ற ஒரு முன்னெச்சரிக்கையோடு சிரித்த முகமாக இருப்பாங்க. உன் தகுதி என்னங்கிறத நீ தீர்மானிக்கணும். உன் தகுதியை நீ உயர்த்தலாம். ஆனால் அடுத்தவங்க உன் தகுதியை பற்றி பேசுகிறதுக்கு நீ இடம் கொடுக்காதே. தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்றத அடுத்தவங்க உன்னை பார்த்து சொல்கிற அளவுக்கு நீ விட்டுடக்கூடாது. ஏன்னா உன் தகுதி என்னன்னு உனக்கு தானே தெரியும். அடுத்தவங்க உன்னை தப்பாக பேசவும் தாழ்த்தி பேசவும் நீ இடம் கொடுக்காதே. உன் மனசோட ஒட்டி போகாத, உன் குணத்தோட ஒத்து வராத மனிதர்களை நீ நம்பி ஏமாந்து போக வேண்டாம். நீ உண்மையாயிரு, நன்மையாயிரு, நல்லதை செய். ஆனால் உன்னை ஒதுக்கி வைக்கிறவங்களையும் உன்னை வேணான்னு நிராகரிப்பவர்களையும் நீ கண்டுகொள்ளக்கூடாது என் செல்லமே. ஏன்னா உண்மையிலேயே உன்னை நேசிக்கிறவங்க, உன் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்கவங்க யாரும் உன்னை உதாசீனப்படுத்திட்டு போக மாட்டாங்க. அப்படி யாராவது உன்னை உதாசீனப்படுத்திட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க என் செல்லமே. உனக்கென ஒரு குறிக்கோளை வச்சுக்கோ. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கைங்கிறது முட்களே இல்லாத கடிகாரம் போல தான். கடிகாரத்தில் முள் இருந்தால் தானே அதில் மணி என்னன்னு பார்க்க முடியும், அதை பயன்படுத்த முடியும். முட்கள் இல்லாத கடிகாரம் வீணாக குப்பையில் போடும் பொருள் தானே. அதே போல தான் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை எதுக்குமே பயனற்றதாக போயிடும். சும்மா சாப்பிட்டோம், வாழ்ந்தோம், தூங்கினோம், வேலை செஞ்சோன்னு இருக்காத. ஏதாவது ஒரு உயர்ந்த விஷயத்தை உன் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக கடிகார முள் போல நீ ஓடிக்கிட்டே இரு. ஓடி ஓடி உனக்கான விஷயங்களை தேடி பிடிச்சிக்கிறதுல தப்பு இல்லை என் தங்கமே. எத்தனையோ விஷயங்களில் பதில் சொல்லாமல் அத்தனை கேள்விகளுக்கும் நீ மனசுக்குள்ளேயே பதில் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். எத்தனையோ இடங்களில் கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் அதை கண்ணீராக நீ வெளிப்படுத்திக்கிட்டு போலி சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு இருக்கங்கிறதும் இந்த சாயப்பா எனக்கு தெரியும். ஆறாத காயத்தை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வெளியே சிரித்து உலா வரக்கூடிய உன் மனசில் நீ எவ்வளவு வருத்தங்களை சுமந்துக்கிட்டு இருக்கன்றதை பார்த்துட்டு தானே இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. என் அன்பு பிள்ளையான நீ நல்லா இருக்கணும்னு நினைப்போட நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் என் செல்லமே. எப்போதும் எல்லாருக்கும் நீ அன்பாக இருக்கணும், பாசமாக பழகணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அடுத்தவங்களுக்கு அடிமையாக நீ போகக்கூடாது. அன்புக்கு அடிமையாக இருக்கலாம், அன்புன்னு சொல்லிக்கிட்டு நடிக்கிறவங்களுக்கு நீ அடிமையாக போயிடாத. உன்னை யாராவது ஏமாத்துறாங்கன்னு தெரியும் போது, உன்னை காரியத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியும் போது அமைதியாக விலகி போயிடு என் செல்லமே. நீ பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம்
பார்த்து யோசித்து நிதானமாக கவனமாக பேசினாலே பாதி பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்காது. ஏன்னா ஒரு மனுஷன் உயர்வுக்கும் அவன் வாய் தான் காரணமாக இருக்கும். வாயாலேயே பேசி பேசி அத்தனை பேரையும் சமாளித்து அவங்க வாழ்க்கையில் உயரவும் முடியும். தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையற்ற விஷயங்களையும் பேசி சண்டை போட்டு பிரச்சனை வந்து அதுவே ஒரு மனுஷன் தாழ்ந்து போகிறதுக்கும் காரணமாயிடும். அதனால் ஒரு மனிதனின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக இருக்கிற வாயை, உன் நாக்கை, நீ பேசும் சொற்களை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு கவனமாக பேச கற்றுக்கோ என் செல்லமே. யாராவது உன்னை கோவப்படுத்துகிறாங்க, உனக்கு எரிச்சலாக ஆத்திரமாக வருதுன்னாலும் கோவப்பட வேண்டிய இடத்துல நீ பொறுமையை கடைப்பிடிச்சு அமைதியாக கடந்து போனீனா நீ பக்குவப்பட்டுட்ட. கூடிய சீக்கிரம் ஜெயிச்சிருவன் தான் அர்த்தம். பொறுமையை கடைப்பிடிக்கும் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் என் செல்லமே. பேச வார்த்தைகள் இல்லாத போது அல்லது இவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரியும் போது பேசுகிறத விட மௌனமாக இருப்பதே உனக்கு நல்லது. ஏன்னா எல்லாத்தையும் போய் எல்லார்கிட்டையும் பேசி இங்கே எதையும் சாதிக்க முடியாது. எந்த இடத்துல பேசாமல் இருந்தால் காரியம் நடக்குமோ அந்த இடத்துல பேசாமல் இருக்கவும் கற்றுக்கோ. எந்த இடத்துல பேசாமல் இருந்து அமைதியாக இருந்து உனக்கான விஷயங்களை செஞ்சுக்க முடியுமோ அங்கே பேசாமலேயே நீ ஜெயிச்சிடு என் செல்லமே. சில பேர் உன் கூட சண்டை போடுறதுக்கு காரணம், சில பேர் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு காரணம் உன்கிட்ட தப்பு இல்லை, உன்னுடைய குணம் சரியில்லைன்னு இல்லை. அவங்களுடைய குணமும் உன் குணமும் ஒத்து போகாது. நீ நல்ல பிள்ளை, ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவங்களுடைய குணமும் உன் குணமும் ஒத்து போகாதுன்றதால தான் சில பேர் உன்னை பிடிக்கலைங்கிற வரிசையிலேயே வச்சுருக்காங்க. யாருக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, உனக்கு ஒன்றை பிடிச்சா போதும். உன் வாழ்க்கை உனக்கு சரியாக அமைஞ்சா போதும். நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எல்லாத்தையும் முடிவு செய்வது நீதானே. என்னை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரத்தையுமே நான் நல்ல நேரமாக தான் படைச்சி வச்சுருக்கேன். உழைக்காத நேரம்தான் உனக்கு கெட்ட நேரமாக மாறுது. சும்மா உட்காந்து பொழுது போக்குற நேரமெல்லாம் உனக்கு கெட்ட நேரமாக மாறி உனக்கு கஷ்ட காலத்தை கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலைகளையும் சும்மா உட்காரதே சோம்பேறித்தனத்தோடு இருக்காதே. சில தவறுகளில் நியாயம் இருக்கும், சில நியாயங்களில் கொஞ்சம் தவறும் இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சு நீ தான் நியாயப்படி நடந்து கொள்ளணும் என் செல்லமே. மரம் வெளியே பெருசாக இருக்கிறது மட்டும்தான் மக்களுடைய கண்களுக்கு தெரியும். ஆனால் புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அந்த மரத்தை தாங்கி பிடிக்கிறது மண்ணுக்குள் இருக்கக்கூடிய வேர்கள் தான். அந்த வேர்கள் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது. வேர்களை யார் கண்ணும் பார்க்கறது கிடையாது. இருந்தாலும் அது அமைதியாக மண்ணுக்குள்ளேயே புதந்திருந்து எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் அதை தாங்கி பிடிக்குது தானே. அதே போல தான் நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எதையும் வெளிக்காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே அமைதியாக இருந்து உன்னை நீயே தாங்கிக்கிட்டு தன்னம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு தைரியமாக ஜெயிக்க தயாராகு. உன்னை பற்றி தப்பாக நினைக்கிறவங்க நீ என்ன செஞ்சாலும் உன்னை குத்தமாக தான் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட போய் நான் சரிதான், நான் நல்லதுக்கு தான் செஞ்சேன்னு வாதிக்காம, உண்மையை எடுத்து சொல்லி விளக்கம் சொல்லி விவாதிக்காம, உன்னை புரிஞ்சுக்காதவங்க விட்டும் உன்னை தப்பாக நினைக்கிறவங்கள விட்டும் நீ ஒதுங்கி போயிடு. நல்ல எண்ணங்கள் உனக்குள் இருக்கும்போது, நீ நல்ல பிள்ளையாக இருக்கும்போது அடுத்தவங்களுடைய கருத்து கணிப்பு உனக்கு தேவையில்லை அல்லவா? ஏன்னா நீ யாரு, நீ நல்லது தான் செய்கிறன்னு உனக்கு தெரியும். அது போதும். மற்றவங்க உன்னை என்ன நினச்சாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கை உன் செயல்கள் மூலமாகத்தான் மாறப்போகுது. உன் செயல்களை அழகாக வச்சுக்கிட்டீன்னா அதுவே உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கிடும் அல்லவா? எனதான் கடல் எவ்வளோ பெருசாக நீளமாக இருந்தாலும் இங்கே மனிதர்கள் யாரும் கடலின் நீளத்தையோ ஆழத்தையோ பெருசாக வியந்து பார்க்க மாட்டாங்க. மக்கள் ரசித்து பார்க்குறதெல்லாம் அந்த கடலின் ஓரத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன அலைகளை தான். பாரு, அலை எவ்வளோ பெருசாக கிளம்பி வந்து இவ்வளோ சின்னதாக மாறி கரையோரத்தில் ஒதுங்குதுன்னு அந்த சின்ன சின்ன அலைகளை தானே ரசித்து சந்தோஷப்படுறாங்க. அதே போல தான் நீயும் பார்ப்பதை காட்டிலும் கிடைப்பதை வச்சு சின்னதாக இருந்தாலும் சந்தோஷப்பட தயாராகு. பெருசாக எதிர்பார்த்தாலும் கிடைக்கிறது சின்னதாக இருந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடைய தயங்காதே. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறி உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். ஏமாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போனீனா அந்த ஏமாற்றம் உனக்கான அனுபவமாக மாறி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்தே தீரும் என் செல்லமே. ஒரு விஷயத்தில் ஏமாந்து போயிட்டா அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. ஏமாற்றங்களை
அனுபவமாக வச்சுக்கிட்டு அடுத்த முறை எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்து வாழ்க்கையை ஜெயிக்க உன்னால் முடியும். அந்த அனுபவத்தை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். விளக்காக இருந்தாலும் சரி, மற்றவங்க வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றி வைக்க முடியாட்டியும் விளக்கை அணைச்சிட வேண்டாம் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு உன்னால் உதவி செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, அடுத்தவங்க வாழ்க்கையை தாழ்த்தவோ அல்லது அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்கவோ மட்டும் நீ ஆளாக இருக்க வேண்டாம்.